மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14. மானிட மகன் முழுமையாய் வெளிப்படுத்தப்படல். இயேசுவை கொல்ல சதித்திட்டம். பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்பவிழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழு நோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தையில் அமர்ந்திருந்த போது லாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண்ணொருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிக சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன்? இதை 300 தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்க போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசி விட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாசு உடன்படுதல். 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல். புளிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். யூதாசின் சூழ்ச்சி வெளியாகுதல். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ நானோ என்று அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். ஆண்டவரின் திருவிருந்து. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார்.
அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். பேதுரு மறுதலிப்பார் என முன் அறிவித்தல். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதி உள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடிப்போய் விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் இருமுறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு. பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்செமனே என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டா இருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசுவை காட்டிக் கொடுத்தலும் கைது செய்தலும். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். தலைமை சங்கத்தின் முன்னிலையில் இயேசு.
அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர். அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்துவரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியா நீதானா என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கேயை கிழித்துக் கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க, அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். பேதுரு மறுதளித்தல். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் அந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதளித்து வெளி முற்றத்திற்கு சென்றார். அப்போது சேவல் கூவிட்டு அந்த பணிப்பெண் அவரை கண்டு சுழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவர்தான் என்று மீண்டும் கூற தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்துக்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிட்டு, அப்பொழுது சேவல் 2 முறை கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும், மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.